என் ஊர்ல ஒருத்தவர் பெரியவர் இப்ப ரீசெண்டா கேட்கும்போது அழகா சொன்னார், ஏன்னா இவ்வளவு 85 வயசு ஆகி போயிருச்சு, நீங்க சம்பாரிச்சதுக்கு அப்புறம் இப்ப சொத்தையும் சேர்த்துட்டீங்க, எதுக்குங்க இப்ப உழைக்கிறீங்கன்னு கேட்டோன்னே, பிளைட் பறக்குது அப்படியே பறந்துகிட்டே இருக்கும்போது பிளைட் பறக்குதுன்னு நினைச்சிட்டு ஆஃப் பண்ணி போட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு நினைச்சா முகேஷ் அம்பானினால இன்னொரு 5000 வருஷம் அவருடைய சொத்துல வாழலாமா, அவங்க குடும்பம் ஒரு 500 ஜெனரேஷன் வாழுமா, எதுக்கு உழைக்கிறாரு? அப்ப இந்த இடத்துல தான் நம்ம மிடில் கிளாஸ் மைண்ட் செட் என்ன ஆகுது, ஒண்ணு கடைசி வரை உழைக்கணும்னு போறோம், சர்வைவல் ஸ்டேஜ்ல இருக்கிறோம், இல்ல செகண்ட் திங் வெல்த் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போய் செட்டில் ஆயிட்டு நின்றோம். ஆனா அதுக்கப்புறம் தான் கேமே இருக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. டாக்டர் வேலுமணி சொல்லியிருக்காரு, பர்சனலா சொல்ல போகும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல அவர் பிசினஸ் பண்ணதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு இடம் வாங்கினாராம். இடம் வாங்கினதுக்கு அப்புறம் யோசிக்க போகும்போது, என்ன நம்ம இடம் வாங்கிட்டோம், இப்படியே நம்ம சம்பாரிச்சு இப்படி இடம் வாங்கினா ஒரு கட்டத்துல கோயம்புத்தூரே நம்ம கோயம்புத்தூர் மாதிரி ஆயிரு தெரியுது, இது என்னது அப்படின்னு நினைச்சாராம். சோ எந்த அளவுக்கு முக்கியம் நீட்ஸை தாண்டும் போது வான்ஸ்ல போய் சிக்காம போய் வெல்த் கிரியேஷனுக்கு மூவ் ஆகுறோமோ, அதை விட முக்கியம் பேசிக்கான ஒரு சரௌண்டிங், பேசிக்கான ஒரு சொத்துக்களை நம்ம சேஃப் கார்ட் பண்ணிட்டு ஒரு பேசிக்கான பாசிவ் இன்கம் செட் பண்ணிட்டு அதோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு போகாம அங்கிருந்து திருப்பி நெக்ஸ்ட் வேல்யூ கிரியேஷன் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிறது தான் ரொம்ப 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 முக்கியம். சோ எந்த அளவுக்கு சர்வைவல் ஸ்டேஜ்ல இருந்து வெல்த் கிரியேஷனுக்கு மூவ் ஆறோமோ, பேசிக் செட்டப்பை மட்டும் சேஃப் கார்ட் பண்ணிட்டு வெல்த் கிரியேஷன் ஸ்டேஜ்ல இருந்து வேல்யூ கிரியேஷன் ஸ்டேஜுக்கு போயிடணும்.